ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னா, பீன்ஸை வச்சு ஒரு ட்ரை மசாலா தான் செய்ய போகிறோம். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸுக்கு ஒரு நல்ல சைட் டிஷ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. பீன்ஸ் மசாலா செய்ய ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ இதில் 5 பல்லு பூண்டை இடித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை கீறி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டும் பச்சை மிளகாவை சேர்த்து லைட்டாக செவக்கிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டும் பச்சை மிளகாவும் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். நம்மளுக்கு வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும் தெரியுங்களா, அந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். வெங்காயம் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதிலேயே நல்லா சாஃப்டாக வெந்துடும். நம்மளுக்கு மசிகிற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாப்பொடி உங்களுக்கு ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா வெறும் மிளகாப்பொடியை ஒரு 1/4 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. இது வீட்டிலேயே அரைச்ச மசாலா பொடி. இது எப்படி செய்யணும்னு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை எண்ணில் சேர்க்குறேன் பாருங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து இந்த வெங்காய தக்காளியோட ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். ட்ரை மசாலா சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1/4 கிலோ பீன்ஸை நல்லா கழுவி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த வெங்காய தக்காளியோட அந்த பீன்ஸை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பீன்ஸை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு நிமிஷம் இந்த வெங்காய தக்காளியோட நல்லா கிளறி விடலாம். வெங்காய தக்காளியோட இந்த பீன்ஸை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 100 ml இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நான் ட்ரை மசாலா பண்ணுறனால 1 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். இதுவே உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக 1 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்ட பிறகு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். அப்பப்போ மூடியை திறந்து கிளறி விடுங்க. 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விட்டாச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகி இந்த மசாலாவோட பீன்ஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு கலரி விடுங்க. பீன்ஸ் வெந்திருக்கா பார்க்கலாம். பீன்ஸ் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்டான பீன்ஸ் ட்ரை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.